இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 29 அதிகாரம் 11 கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆம் தேவன் பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைய நாளில் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த நாளில் பலன் கொடுத்து உங்களை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். எதிலெல்லாம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களோ, எதிலெல்லாம் ஆண்டவரே எனக்கு பலனே இல்லை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, இந்த நாளில் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு வேண்டிய சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதத்தை, சுகத்தையும், செழிப்பையும், ரட்சிப்பையும் அவர் கொடுத்து உங்களுக்கு அவர் இரட்சகராக இருந்து நடத்துவார். கிறிஸ்து இயேசு தாயின் கருவில் உங்களை உருவாக்கின நாள் முதல் இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் ஆண்டவரை நீங்கள் துதிக்கிறவர்களாய், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய், கனப்படுத்துகிறவர்களாய், போற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இதே அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், பலவான்களின் புத்திரரை கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், அது கர்த்தருக்கே செலுத்துங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது, கர்த்தரை கனப்படுத்தும் பொழுது, கர்த்தருக்கான உயர்வை நீங்கள் சொல்லும் பொழுது, அறிக்கை செய்யும் பொழுது நீங்கள் கர்த்தருடைய ஜனமாயிருப்பீர்கள். கர்த்தருடைய ஜனத்தை ஒரு நாளும் அவர் புறக்கணிக்கிறவர் அல்ல, அவர் தள்ளுகிறவர் அல்ல. அவர் தன் ஜனத்தை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். அவர் தன் ஜனத்திற்கு சகாயம் செய்கிறவராயிருக்கிறார். அவர் தன் ஜனத்திற்கு சமாதானத்தை அருளுகிறவராயிருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு எந்த இடத்துல, எந்த பகுதியில் சகாயம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களோ, இந்த நாள் கர்த்தருடைய சகாயத்தை உங்களுக்கு கொடுக்கிறாரு, சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறாரு. இத்தனை நாட்கள் உங்களை நடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்களிலும் அவர் உங்களுக்கு ஏற்றவைகளை செய்து அவர் சமாதானத்தோடு கூட நடத்த வல்லவராயிருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாயிருந்தால் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீ எனக்கான சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுத்து என்னை மீட்டு எடுத்தீங்களே, நன்றி என்று சொல்லுங்க. அப்படி சொல்லுகிற இருதயத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.